பேசுறதுக்காக we have சுஷ்மிதா பட் அவர்கள் கதையின் நாயகி. தமிழ்ல உங்களுக்கு ஒரு டெபியூ ப்ராஜெக்டா இருந்தாலும் மலையாளம் அண்ட் கன்னடால ஷீஸ் known face and அவங்களுடைய ஆக்டிங்க்கு வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு நபரா இருக்கிறாங்க. ஸோ தமிழ்ல உங்களுடைய முதல் அனுபவம் எப்படி இருந்துச்சு and about the film please come and share a few words. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே என்னோட ஒரு பிக் பிளெஸிங் ஃப்ரம் காட்ன்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே டைரக்டோரியல் டீம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எஸ்பெஷலி ஸ்ரீநிதி சார், கார்த்திக் சார், சண்முகம் சார் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி for somebody like me to debut in Tamil and அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என் கூட நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் என்னோட பெரிய பாக்கியம். என்னோட காஸ்ட் எல்லாரையும் பார்த்தா எனக்கு ஐ திங்க் ஐம் த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இன் த குரூப். ஸோ அவங்க கூட என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கிடைச்ச லேர்னிங் அதுக்கும் மேலே மோர் தென் த க்ரூ ஐ திங்க் இப்போ ஐ see them as my family. So I'm like very happy and blessed in a way that I got to work with all of them. And of course Vikram Prabhu sir, I don't know what exactly I have to say because he's extremely fun and friendly. So I'm very happy that I got to know you and to know you as a person, like when acting with you is like a completely different feeling. So thank you so much. And Sean sir, like your music, this has elevated the whole movie into another level. So thank you so much for that. And and lastly, all the directorial team and the DOP sir and the costume department, everyone, they have put their heart and soul into this movie. Adukku I think all your hard works it has to pay. So my best wishes to the entire team and thank you so much. Thank you so much ma'am, all the very best. So அடுத்தபடியாக பேசுவதற்கு we have director ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். So thank you so much first of all இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இந்த இவெண்ட்க்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ஒரு அவரோட ஸ்வாக் அண்ட் ஸ்டைல் வே ஆஃப் டெல்லிங் அ ஸ்டோரி அண்ட் ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஃபில்ம் ஆஃப் ஹிஸ் அண்ட் we are looking forward to all projects of yours ஃபியூச்சரில். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். ஸோ இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து விக்ரம் பிரபு சார். ஸோ லவ் மேரேஜ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லா 90s கிட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு படம் பார்க்கணும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ்ன்றது நிறைய விஷயம் அப்பப்போ மீட் பண்ணும்போது ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரீசெண்டாக மிஷ்கின் சார் பாட்டு வந்து கேட்ட உடனே ஐ மீன் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே போனோடனே சொல்லிட்டு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, சூப்பராக இருக்குது. அப்படியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் சார் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக பெரிய ஹிட்டாக நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு டைட்டிலேருந்தே ஆரம்பிக்கும்ன்றது நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். ஸோ லவ் மேரேஜ்ன்றது வந்து சராசரியாக நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் வந்து கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கான இன்வால்வ் நம்ம ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவாங்க, நம்ம லவ் பண்ணுவாங்க, அது மேரேஜ் வரைக்கும் போதா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஸோ டைட்டிலே வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட்டே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய விஷஸ் வந்து டைரக்டர் சண்முகப்பிரியன் அவருக்கு ஒரு புது டைரக்டராக வந்து வரும்போது இப்படி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமோடு நீங்கள் வருது வந்து வெரி வெரி ஹாப்பி. தென் ஷான் சார், உங்கள் மியூசிக் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மீட் பண்ணும்போது அவங்க பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட யூனிக்கான ஒரு சவுண்டிங் இருக்குது. ஸோ அது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சக்தி சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னு விக்ரம் சார் சொன்னோடனே வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் இஸ் வெரி சேஃப். கரெக்டாக ஒரு பெரிய ஒரு ரிலீஸ் நடக்கும். ஸோ படமும் இட் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ். விக்ரம் சார் வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆக்டர். ஸோ அவரோட கும்கி ஃபஸ்ட் ஷோ வந்து அவர் எனக்கு இப்போ பெருசாக பழக்கம் இல்லாத டைம் அப்போ நான் பார்த்தேன்.
ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ், அவ்வளோ பெரிய ஒரு கனெக்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு விஷயம். ஸோ நிறைய நெக்ஸ்ட் டோர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கை ஆப்போசிட் டோர் பண்ணணுன்னு எனக்கு ஆசை தான். நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, பிகாஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த லவ் மேரேஜ் வந்து இட்ஸ் கோன் பி a huge hit and I pray God for this. Thank you. நம்ம வந்து ஒரு துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய துறை சார்ந்த நண்பர்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுறப்போ ஐ திங்க் அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு ஃப்ரம் day 1 அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி $1 million ஸ்டுடியோஸ்லேருந்து ப்ரொடியூசர் யுவராஜ் கணேஷன் இஸ் பீன் அ கான்ஸ்டன்ட் சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக இருந்ததுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்படி இந்த ஆர்சிபி வந்து கப்படிக்கிறதுக்கு ரொம்ப வருஷமாக ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்களோ, சண்முகா ஃபஸ்ட் படம் பண்ணுறதுக்காக நான் பல வருஷமாக வெயிட் பண்ணியிருந்திருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தோட ஜேர்னி இது. நிறைய கஷ்டங்கள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய அனுபவங்கள், எல்லா டைம்லேயும் என் கூடவே இருந்திருக்காரு. நிறைய பெரிய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு இந்த டாக்டர் ப்ரொஃபஷன்லேருந்து டைரக்ஷனுக்கு வரதுக்காக. ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லேயும் நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். அவ்வளோ ஆனஸ்டி இருந்திருக்கு அதில். ஸோ அவரோட அனைத்து உழைப்புகளுக்கும் அதுக்கான அனைத்து விஷயங்களும் கிடைக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த போஸ்டரில் பார்க்கும்போது என்னோடய கம்பெனியோட லோகோ இல்லை. ஆனால் இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருமே டீம் ஆட்கள் தான். நான் குட் நைட் படம் பண்ணும்போதும் எனக்கு எப்படி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கூடவே இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஷான்ரோல்லேருந்து, ரமேஷ் திலக்கனாலேருந்து, மோகன்ராஜன்லேருந்து, பரத்லேருந்து அண்டு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் வந்து சக்தி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து என் லோகோ இல்லைனாலும் அது என்னோடய படம் தான் இது. ஸோ இந்த படம் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படம் ரொம்ப ஆனஸ்டாக ஒரு ஒரு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமிலி படத்தை பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறேன். June 27 தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அருள்தாஸ், ஆக்டர் அருள்தாஸ் அவர்களே அழைக்கிறோம். அதாவது ஒரு படத்துல ஒரு கேரக்டர் வருது, ஒரு ரோல் பிளே பண்றாரு அப்படின்னா நிஜத்திலேயே அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நம்ப வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கன்விக்ஷனோட ரோல்ஸை பிளே பண்ற ஒரு அற்புதமான ஒரு ஆக்டர். ப்ளீஸ் சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ. சாரி, லேட் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். லவ் மேரேஜ் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்கும். ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் எப்படின்னா இந்த படத்துக்கு ஷூட்டிங் போனப்போ அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஒரு மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப காமெடியாகவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாகவும் நல்லா இருந்துச்சு படம். இந்த படத்தை இயக்குன தம்பிக்கு வந்து என்னுடைய நன்றி சொல்வதுக்கு. ஏன்னா வந்து பிரியன் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஏன்னா அவங்கெல்லாம் அப்கமிங் டேரக்டர்ஸ் டக்குன்னு ஒரு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கதையில் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக நம்ம நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கல. ஆனால் இது வந்து ஒரு த்ரூ அவுட் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு படத்தில் நல்ல ஒரு கேரக்டர். அதுக்கு ரொம்ப நன்றி. டக்குன்னு அதனால் பரபரப்பாக பேச முடியல. அதே மாதிரி விக்ரம் சார் கூட நான் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். நம்ம அரிமணியில் ஆரம்பித்து நிறைய ட்ராவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சில ஹீரோக்கிட்ட பண்ணுறப்ப ரொம்ப ஒரு அன்பு செலுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா வகையிலுமே அன்பு செலுத்துவாங்க. நம்ம கூட நம்மகிட்ட கேர் எடுத்துக்கிறாகட்டும். அதே மாதிரி வெளியூர்லாம் போயிட்டோன்னா சிவாஜார் ஃபேன்ஸ், அவங்க அப்பா ஃபேன்ஸ்லாம் சாப்பாடு அவ்வளோ கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பான ஒரு கதாநாயகன். இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல ஒரு படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர்கள். அதனால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு நல்ல படம் தொடர்ந்து வரும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெரியான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த படம் ஒரு பெரிய ஒரு நல்ல பிரேக்காக இருந்து நிறைய கீழே உட்காந்துருக்காங்க. சில மேடைக்கு வர முடியாது நினைக்கிறேன்.
எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லைஃபாக இந்த படம் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக